உலகத்தை ஆளாம் பார்க்கக்கூடாது. இது இருட்டறையில் அடைச்சு போட்டு ஒரு உலக செய்தியும் தெரியாது. இந்த தினமணியை வாங்கி படிக்கிறதுக்கு கள்ளத்தனமா கக்குசல படிப்போம். அந்த லட்சணத்துல தினமணியை வாங்கி அப்படிலாம் கள்ளத்தனமா படிச்சதுனால 4 விஷயமா தெரிஞ்சு தினமணி படிக்கிறதுக்கு அதை வாங்கி ஒளிச்சு சட்டைக்குள்ள வச்சுக்கிட்டு கக்குசுக்குள்ள போய் படிப்போம். அதுக்கு அடி விடுவோம். இந்த மாதிரியான ஒரு நிலையில நாங்க இருந்த காரணத்தினாலதான் இந்த மௌலவிகளா இருக்கிறவங்க லேசில விட மாட்டேங்கிறாங்க. மக்கள் அப்படிலாம் நீங்க இல்ல, உலகத்தில் அவுத்து விடப்பட்டிருக்கு, நிறைய விஷயங்களை நீங்க பாக்குறீங்க, உலக விஷயங்கள்லாம் தெரியுது. சின்ன குழந்தையா கொண்டு விடக்கூடியவனை பக்குவப்படுத்தி இந்த சமுதாயத்துக்கு தலைமை ஏற்று வழிகாட்டக்கூடியவனை உருவாக்கணுங்க. மௌலவின்னா என்ன? மார்க் அறிஞன்னா அன்னைக்கு சாவுறதுக்கு தலைமை ஏற்று போனா மார்க் அறிஞர். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருந்திருக்கு. எகிப்துல பெரிய புரட்சி நடக்குதுன்னா யார் தலைமை ஏற்று நடத்தினா? மார்க் அறிஞர்கள் இல்லையா? இஹ்வான்ங்கிற ஒரு இயக்கத்தை உண்டாக்கி அதுக்கு தலைமை ஏற்று போனாங்க. மார்க் அறிஞர்னா அது. அந்த மாதிரி தயாரிச்சு எத்தனை பேர் அனுப்பியிருக்காங்க சொல்லுங்க பாப்போம். மார்க் அறிஞர்கள் ஏதோ ஒரு பாத்தியா இந்த ட்ரைனிங் தர என்ன கொடுத்திருக்காங்க? அழகா கிராத்து ஓதுறதுக்கும் பாத்தியா ஓதுறதுக்கு தர என்ன ட்ரைனிங் தருதுன்னு பாருங்க. தொழில் கல்வி உண்டா? அவனுடைய வராரத்தை பத்தி சிந்திச்சிருக்காங்களா? போய் அந்த முத்தவள்ளி அடிமையா நடத்துறானு அதுல இருந்து மீளணும்னு சொன்னா ஒவ்வொரு மௌலவி கையில சொந்த தொழிலோட வெளியே போகணும், அது உண்டா? அதனால அவ்வளவு மோசமா இருக்கு. இந்த பக்கத்தில் இருக்கிற இலங்கையை பாருங்க, என்ன அழகான ட்ரைனிங். மதுகபுக்கு அப்பாற்பட்டவர்களை நான் சொல்றேன், மதுகபுக்காரர்களை சொல்றேன். மதுகபுடைய மதரசாக்களா இருந்தா கூட நீண்ட கால திட்டம் போட்டு ஒரு மதரசாவுல மௌலவியா வெளியே வந்தான்னா ஒரு பிஏவா வெளியே வர்றான். அங்கேயே பரீட்சை எழுது, உலக கல்வி கற்றுக் கொடுக்கறாங்க. பரீட்சை எழுதுக்கு அவங்க அனுப்புறாங்க. மௌலவி அண்ட் பிஏ, மௌலவி அண்ட் எம்ஏ, அந்த மாதிரியான ஒரு கல்வி தகுதியோட வந்து ஒவ்வொரு மூலையும் அரசு வேலை வாய்ப்பு. அப்ப அக்க தைரியமா சொல்லுவான். அதனாலதான் விதத்தை கொண்டே நம்ம இலங்கையில இறக்குமதி பண்ணோம். நம்ம தான் இலங்கையை கெடுத்தோம். இன்னைக்கு இலங்கை மௌலவிகள்லாம் எல்லா சிறுக்கையும் எதிர்க்கிறாங்க. மதுகப்புல கூட ஒரு விரிந்த மனப்பான்மை வந்துருச்சு. மதுகப்பு வந்து தவறு இல்ல, பின்பற்ற அவசியம் இல்லைங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க இலங்கை மௌலவிகள்லாம். இலங்கையில் உள்ளவங்க எல்லாம் பின்பற்றினா தப்பு இல்ல, பின்பற்றி ஆகணும்னு சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு இலங்கையில மாற்றம். எதனால? விழிப்பு, கல்வி அறிவு, அவனுடைய வருங்காலத்துக்கு தகுந்த மாதிரியான திட்டத்தோட செயல்படுறாங்க. இங்க என்ன மதரசாவுல அப்படிலாம் கிடையாது. அதே பாடத்தை வச்சுக்கிட்டு 7 வருஷமா அதே பாடம். அந்த காலத்துல இந்த மதரசா பாடத்திற்கு சொன்னா உங்களுக்கு வழங்கும் ஏன் இப்படி இருக்கிறாங்க. விஞ்ஞானம் ஒரு தலைப்புல பாடம் இருக்குங்க. விஞ்ஞானமும் சொல்லி தருவாங்க மதரசாவுல. என்ன விஞ்ஞானம்? அது வந்து என்ன அப்லாக்? அது தஸ்ரீஹுல் அப்லாக். விஞ்ஞானத்துக்கு ஒரு கிதாப். விஞ்ஞானங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துல தமிழ் பாடத்தை மாத்த மாட்டான். தமிழ் எப்பவும் தமிழ் தானே. விஞ்ஞானங்கிறது போன வருஷம் தூக்கிடுவான். ஏன்? போன வருஷம் உள்ள விஞ்ஞானம் வேற, இந்த வருஷம் விஞ்ஞானம் வேறையா போயிருக்கும். போன வருஷம் ஒண்ணு சொன்னா நீங்க மாறி போயிடும். ஏதாச்சும் ஒரு மாற்றம் வந்திருந்தா 9ஆம் கிளாஸ் புத்தகத்தை தூக்கி அதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்குது புது பாடத்திட்டத்தை கொடுத்துருவான். ஏன்னா விஞ்ஞானங்கிறது மாறக்கூடியது, அறிவியல்ங்கிறது மாறக்கூடியது. இது ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின கிதாபு தஸ்ரீஹுல் அப்லாக். அதான் இன்னைக்கு 1997 விஞ்ஞான பாடம். 300 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின அந்த கிதாபு தான் 1997 இருக்குல்ல, இப்பவும் அங்க சயின்ஸ் தான். நானே ஓதி கொடுத்திருக்காங்க பாருங்களா. நான் ஓதி கொடுக்கல, விஞ்ஞானத்துல கவுண்டர் பண்ணிடுவேன். இது அந்த காலத்துல எழுதுனா இதை மொழி அறிவுக்கு விளைவிக்க, இது நம்பாத. அது சொல்லிட்டு அடுத்து ஏன்னா அதுதான் மத்த மரத்துல சேர முடியாத, அதுக்காக நானே ஓதி கொடுத்திருக்கிறேன். என்ன தஸ்ரீஹுல் அப்லாக் என்ன சொல்லுவான் தெரியுமா? இந்த வானம் இருக்குதுல்ல, வானத்துல ஒவ்வொன்றா ஒட்டி வச்சிருக்கிறான். சூரியன் ஒரு வானத்துல பதிச்சு வைக்கப்பட்டிருக்குது, சந்திரன் ஒரு வானத்துல பதிச்சு வைக்கப்பட்டிருக்குது, செவ்வாய் ஒரு வானத்துல பதிச்சு வைக்கப்பட்டிருக்கு. இந்த வானத்துல பார்த்தா ஒட்டு மாதிரி தெரியுது இல்லைங்க. சந்திரன் அப்படி அந்த இடத்துல தனியா நிக்குது, போய் சுத்தி மாதிரி இறங்கிட்டு வந்தான். செவ்வாய் தனியா அப்படி அந்த இடத்துல நிக்குது, அதுக்கு மேல கிடக்குது வானம். வானத்துக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. இந்த மாதிரியான சமாச்சாரம். சூரியன் வந்து பூமியை சுத்துது, பூமி தான் சூரியனை சுத்துது, சூரியன் பூமியை சுத்தி வருது, பூமி தான் பெரிய கோளம் மையம். உலகத்தினுடைய சென்று எதுனா பூமி. அவங்க சென்ஸ்ல உலகத்துக்கு சென்று வந்து சூரியன், உலகத்துக்கு கூட இல்ல, ஒரு கேலக்சிக்கு. இந்த மாதிரி ஏராளமான கேலக்சி இருக்குது. ஒரு கேலக்சின்னு பிரிச்சு வச்சுக்கிட்டு அதுல சூரியன் மையம், அதை சுத்தி சூரிய சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் எல்லாம் இருக்குது. இது மாதிரி ஏராளமான சூரியன்கள், அதுகளை சுத்தி ஏராளமான துணைக்கோள்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்ப சொல்றான் இவன். இவங்க கேட்டா அந்த வானத்தில் ஒட்டி வச்சிருக்கிறான். இரவு பகல் ஏற்படுறதுக்கு சொல்லக்கூடிய காரணத்தை பார்த்தா இன்னைக்கு படிச்ச சிரிப்பு வரும். இதை மாத்தணுங்கிற அறிவாச்சு இருக்குதா? இது இந்த பொருந்துமா? இந்த விஞ்ஞானத்தை படிச்சுட்டு போய் சும்மாவை பேசினா அவன் என்ன தூங்காம என்ன செய்வான்? நான் கேட்கிறேன்.
அப்ப பாடத்திட்டம் அந்த மாதிரி 300 வருஷத்துக்கு முன்னாடி என்ன எழுதுனாங்களோ அதையே தான் வச்சுக்கிட்டு இருக்குது. எந்த காலத்துல கம்ப்யூட்டர் யுகத்துல இன்டர்நெட் யுகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த காலத்துல உள்ள சயின்ஸ் இன்னைக்கு சொல்லணுமா இல்லையா? எங்க அசர்த்து ஓதிக்கிட்டு இருக்கிற காலத்துல சந்திரமண்டல இறங்குறாங்க, பொய் சொல்றாங்க. அப்ப நாங்க ஓதிக்கிட்டு இருக்கோம். அமெரிக்கன் ரிப்போர்ட்னு பத்திரிகை, அந்த காலத்துல கள்ளத்தனமா தெரிவிச்சதை படிப்போம். அமெரிக்கன் ரிப்போர்ட்ல தான் அந்த செய்தி வருது. தனியா போய் இந்த சன்மார்க்க தொண்டர் சபை கூத்தாடுல தான் இருக்கு படிக்கிறதுக்கு உள்ளது. பாக்கிங்க நாங்க போக மாட்டோம். பாக்கிங் இடத்துல அந்த மாதிரி படிக்கிறதுக்கு பாக்கிங் போற மாதிரி போய் ஒளிஞ்சு உள்ள நுழைஞ்சுக்கிறோம். தெரிஞ்சு அதுக்கு ஃபைன் போடுவாங்க. ஒருவேளை சாப்பாடு கட் பண்ணுவாங்க. சரி சாப்பாடு கட் பண்ணா கட் பண்ணிட்டு போவோம். அதை படிச்சுட்டு வந்து இறங்குனது போட்டாவோட இறங்குனது போட்டா ஆம்ஸ்ட்ராங் நிக்கிறது எல்லாத்தையும் போட்டிருக்கான். அசரத்துக்கு வந்து அடுத்த நாள் பாடத்துல இந்த நீல் ஆம்ஸ்ட்ராங்கிறவன் சந்திரன்ல இறங்கிட்டான் நம்மள சொல்லிட்டு அனுப்பாட பேசுறாங்க. எப்படி இறங்குறது ஒத்தில வச்சிருக்குது. இது பாத்துட்டீங்களா? இதாக எங்க நிலைமை. இந்த மாதிரி இன்னைக்கு மாத்தல, 97 மாத்தல. நான் ஓதுன காலத்துல சொல்றது இல்ல. இன்னைக்கு இந்த தசீரல் அப்லாக் இருக்கா இல்லைன்னு பாருங்க. இன்னைக்கு விஞ்ஞானங்கிற பேர்ல குலாசத்துல ஹிசாப் கணக்கு எங்கெங்கே போயிட்டான். கோயர் ரூட்லாம் என்னென்னமோ கொண்டு போயிட்டு இருக்கான் கணக்கு. இன்னமும் அந்த நம்ம நடைமுறையில் இருக்க கணக்கு இந்த கணக்கு கூட இல்ல. வலது பக்கம் இருந்து கூட்டுறது அது ஒரு சித்திரமா இருக்கு. ஒரு கணக்கு போட 1.5 மணி நேரம் ஆகும். இந்த மாதிரி கணக்கு பாடம் நடத்துறது எங்க அறிவு வளரும்? இந்த மாதிரி தான் இந்த கிதாபுகளை நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப இதனாலதான் மூளைகளுக்கு அறிவு இல்லாம இல்ல. அந்த வட்டத்திலிருந்து வெளியே வந்தால் ரொம்ப கூர்மை. லுகா இன்னைக்கு உலகத்தை பூரா பேசுறாரு. எதனால பேசுறாரு? பெரிய பண்டிதரா அவர் BA MA படிச்சவரா? இன்னைக்கு சம்சுல் லுகா எதனால பேசுறாரு? செவ்வாய்னா என்னன்னு அவருக்கு தெரியும். இன்னைக்கு இன்டர்நெட்னா என்னன்னு கேட்டா வளர்க்குவாரு. எதனால? அந்த வட்டத்திலிருந்து வெளியே வந்தாதான் அறிவு வளரும். எந்த வட்டம்? இதோட சரி, இதோட முடிஞ்சிருச்சு, இந்த கிதாபுல சொன்னது மட்டும்தான் நினைச்சீங்க. அவரு மௌலவிதானுங்க, இவரு மௌலவிதானே, அவரு மௌலவிதானே. உலகத்தை பேசுறாங்க, அரசியலை பேசுறாங்க, அரசியல் சட்டத்தை பேசுறாங்க, எல்லாத்தையும் பேசுறாங்க. அதுக்கு என்ன காரணம்? அந்த தடையை உடைச்சி எரிஞ்சிட்டு வெளியே வந்து ஆகணும். அறிவு வரும், பெரிய சிந்தனை. எல்லா மனுஷனுக்கும் அறிவு இருக்குது. நம்ம எப்படி ட்ரைனிங் பண்றோம் அப்படிதான் உருவாகும். களிமண் மார்த்தான். களிமண்ண கொசம் எந்த மாதிரி கொண்டு போறாலும் அதுக்கு தகுந்த மாதிரி உண்டாகும். பானையா உண்டாகலாம், சட்டியா உண்டாகலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். களிமண் மாதிரி தரத்தில் உள்ளவங்க. களிமண் நம்ம மூளையத்துல களிமண்ங்கிற மென்னுக்கு சொல்ற நம்ம எப்படி வேணாலும் வரைக்கலாம் நிலையில உள்ள அப்படியே ஜாம் ஆக்கி கொண்டாந்து விட்டுட்டாங்க. கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு மறுபடியும் ஈரப்படுத்தி என்ன சுடாம வச்சிருக்காங்க. சுட்டாலும் எப்படியாது? சுடாத களிமண்ணா இருக்கு, பத்து பாத்திரமா இருக்கிறதுனால அதை கொஞ்சம் சரி பண்ணி ஒழுங்கா கொண்டு வர்றாருன்னா கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு மறுபடியும் ஈரப்படுத்தி என்ன சுடாம வச்சிருக்காங்க. சுட்டாலும் எப்படியாது? இந்த அடிப்படையில இந்த இப்ப விஷயத்துக்கு வராம வச்சிருக்க நவீன பிரச்சனைகளும் சொல்றாங்க. இது எதுக்கு சொல்றாங்கன்னு கேட்டா, இப்ப நான் சொன்ன சான்றுகளே போதும் மதுஹப் வேணாங்கிறதுக்கு, மதுஹப்னு இல்லங்கிறதுக்கு, எல்லா முஸ்லீமும் ஒரே மார்க்கம் தாங்கிறதுக்கு நான் சொன்னதே போதும். லேட்டஸ்டான பிரச்சனை வச்சும் பொழுது திருக்குரான் தமிழாக்கம் தயாராகிவிட்டது. 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு துவக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குரான் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மோன் பப்ளிகேஷன்ஸ், நம்பர் 83/3, மூர்த்தேரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. எல்லா முஸ்லீமும் ஒரே மார்க்கம் தாங்கிறதுக்கு நான் சொன்னதே போதும். லேட்டஸ்டான பிரச்சனைக்கு வைக்கும் பொழுது அங்கிருந்து என்ன பதில் வருதுன்னு பாக்குறதுக்காக தான் இந்த கொஸ்டின். அவங்க சொல்றாங்க மதுஹப் கிதாபுல எல்லாம் இருக்குது, நீ வாகா புரிய உங்க அடிக்க வேண்டியான எல்லாம் இருக்குது, எதுக்கு கேட்டாலும் பதில் இருக்குது. பின்ன எதுக்கு நீ போய் தனியா போய் ஆராய்ச்சி பண்ற? தனியா எதுக்கு நீ குர்ஆன் ஹதீஸ்ங்கற? எல்லாத்தையும் அலசி அக்குவேர ஆணிவர பிரிச்சு சட்டம் சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றதுனால மதுஹப் கிதாபுல இருந்து நாங்க கேட்கறதுக்கு நேரடியா பதில் எடுத்து தரணும். மதுஹப் கிதாபுகள்ல இருந்து என்னென்ன கேள்வி கேட்கிறோமோ நேரடியா பதில் கேட்டா தருவாங்களா? தர முடியாதுங்க. இந்த நவீன பிரச்சனைகள் எல்லாம் மதுஹபுடைய இமாம்கள் மதுஹப் கிதாபு எழுதினாங்களே அவங்க காலத்துல கூட இல்ல, அவங்க கற்பனையே செஞ்சிருக்க முடியாது. இந்த மாதிரியான சில நவீன பிரச்சனைகளை சொல்லும் பொழுது மதுஹப் தப்புதான் கொஞ்சம் விவரம் உள்ளவங்க, ஆமா கரெக்ட் தானே, இப்ப நம்ம தானே சிந்திக்க வேண்டி இருக்கு, நம்ம தான் சிந்திக்க வேண்டி இருக்குன்னா மதுஹப் முழுமை இல்லையே. நம்ம எதை வச்சு சிந்திக்க வேண்டி இருக்கு? குர்ஆனை வச்சுதான் சிந்திக்க வேண்டி இருக்கு.
ஹதீஸை வச்சா சிந்திக்க வேண்டியிருக்கு. சிந்திச்சாதான் இன்னைக்கு நவீன பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல முடியுங்கிற அடிப்படையில தான் 4 மதுஹபுகளும் நவீன பிரச்சனைகளும் எடுத்திருக்கிறாங்க. நவீன பிரச்சனைனா அதுல ஏராளமான சமாச்சாரங்கள் அடங்கியிருக்கு. நவீனத்துக்கு மார்க்கத்துக்கு என்ன சம்பந்தம் நினைச்சிடக்கூடாது. நவீனமான சில சமாச்சாரங்கள் நம்ம மார்க்கத்தோடு பின்னி பிணைஞ்சிருக்கு. சின்ன உதாரணம் சொல்லி பார்ப்பேன். இப்ப செவ்வாய்க்கு போயிட்டான். செவ்வாயில போய் வாழ முடியும், மனசு போகல. முதல்ல